ஆண்டு அரச பரீட்சை வினாத்தாள் ஒன்றின் 3வது பக்க வினாக்களுக்கு விரைவாக விடை காணும் விளக்கங்கள். இங்க பாருங்க, உருவில் பல்வேறு நீர்மட்டங்கள் உள்ள சமமான பாத்திரங்கள் 5 தர காட்டப்பட்டுள்ளன. நீர்மட்டம் அதிகரிக்கும் ஒழுங்குமுறைப்படி அந்த பாத்திரங்களை வரிசைப்படுத்துவதற்கு ஆக குறைந்தது எத்தனை பாத்திரங்கள் இருக்கும் இடம் மாற்றப்பட வேண்டும். அப்ப இதை மாற்றுவதற்கு இந்த கேள்வியிலே இந்த தந்திருக்கிற பிரதேசத்தை பார்த்தால் இது இந்த அளவுக்கு தான் இருக்குது. ஆனா இதுல இன்னும் நிறைய இடம் இருக்கின்றது. அப்ப நாங்க இதை மாற்ற முடியும். அப்ப இது முதலாவதாக இருக்கட்டும், இது 2வதாக இருக்கட்டும், இது 3வதாக இருக்கட்டும். இதை கொண்டு வந்து இங்கே 4வதாகவும் இதை கொண்டு வந்து இங்கே 5வதாகவும் வைத்தால் 2 மாற்றங்களோட இந்த நிலைப்பாட்டை செய்து முடிக்க முடியும். சரி, அடுத்த கேள்வி. வாசனை எதுவும் எனக்கு இல்லை, எனது வடிவம் என் இருப்பிடமே, புவியில் அனைத்தின் ஆதாரம் நான், கோபம் கொண்டால் கொடுப்பதில்லை மன்னிப்போம். அதாவது ஒரு டம்ளர்ல நாங்க நீரை விட்டால் நீருக்குரிய வடிவம் அந்த பாத்திரத்தின் வடிவமாகத்தான் இருக்கின்றது. அப்ப இது நீர் தான் பொருத்தமானது. எனது வடிவம் எனது இருப்பிடமே, வாசனை இல்லை, புவியில் அனைத்தின் ஆதாரம் எல்லா பொருட்களையும் நீர் கலந்திருக்கின்றது, கொடுப்பதில்லை மன்னிப்போ, ஆபத்து. அதாவது நீருக்கு நீர் கடல் கொந்தளிப்பு, கடல் அணை, கடற்பேரலை, மற்றது வெள்ளப்பெருக்கு போன்றதில் எங்களை மன்னிக்க மாட்டது. இயற்கை இந்த சீற்றத்தில நாங்கள் அழிந்து விடுவோம். அப்ப நீர் தான் இதற்கு பொருத்தமான விடையாக இருக்கின்றது. இனி நாங்கள் அடுத்த 11வது வினாவை பார்வையிடுவோம். பின்வரும் உரைப்பகுதியில் வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொற்கள் அடங்கிய பகுதி எது? அப்ப நாங்க இதுல விரைவாக விடை காண்பதற்கு நாங்க இதுல பார்க்க வேண்டியது என்னென்றால் எது மிக பொருத்தம் என்று பார்ப்போம். தேனி இந்த பந்திய வாசித்துத்தான் நாங்க வெற்றிடத்துக்கு இது என்று பார்க்கணும். தேனி மிகவும் சுறுசுறுப்பும் உற்சாகமும் மிக்க பிராணியாகும். தொலை தூரத்தில் உள்ள பூக்கள்ல தான் தேனி இருக்கிறது. அப்ப பூக்களுக்கு என்றது முதலாவது, 2வது 3வதும் பொருந்துகின்றது. அப்ப 2வது பார்க்க தேவையில்லை. பூக்களுக்கு சென்று தேனை உறிஞ்சி வந்து தேன்கூட்டில் சேகரிக்கும். தேன்கூடு தேனியின் அற்புதமான அனுபவம் என்பது அல்ல, ஆக்கம் என்பதுதான் பொருந்துகின்றது. அப்ப இந்த வழிதான் பொருத்தமாக இருக்க போதும். 3வது சொல்லும் சரியான்னு பார்ப்போம். தேன்கூட்டை தேனி விசேட திறனை காட்டுகிறது. தேனியின் இந்த திறமை, தேன்கூடியாகுகின்ற திறமை, முயற்சி என்பதை விட திறமை. அப்ப 1வது விடை பொருத்தமாக இருக்கின்றது. இனி நாங்கள் 12வது வினாவை பார்வையிடுவோம். காடழிப்பு முக்கியமாக நீரூற்றுக்கள் பற்றி போவதற்கும், மிக கவனமா பாருங்க, காடழிப்பு முக்கியமாக நீரூற்றுக்கள் பற்றி போவதற்கும், சுத்தமான காற்றை பெற முடியாது போவதற்கும், மண்ணரிப்புக்கும் காரணமாகின்றது. அதன் அழிவு என்பது எங்களின் அழிவினை நாமே நெருக்கமாக கொண்டு வருவதாகும். அப்ப இது காடழிப்பு எதிர்காலத்தில் செய்யாதீர்கள் என்பதற்கான அறிவுரை. மேலே தரப்பட்டுள்ள கூற்றுக்களினால் உணர்த்தப்படுவது காட்டு வளத்தின் முக்கியத்துவம் பற்றியதா அல்லது காட்டு வளம் அழிவடைந்து இருக்கிறதா? அதாவது இறந்த காலத்திலே அதாவது கடந்த காலத்திலே அழிவடைந்திருந்தால் இந்த விடை பொருத்தம். ஆனா இதே என்று சொல்லப்படுது காடழிப்பின் முக்கியத்துவம் சொல்லி எதிர்காலத்தில் நாங்கள் காடை அழிக்காம பாதுகாக்கணும் என்பதைத்தான் சொல்லுகின்றது. அடுத்த 3வது காடுகள் நீரூற்றுக்கொள்ளும், அது தாக்கத்தை உண்டாக்கினாலும் அதுக்கு சம்மந்தம் இல்லை. அப்ப இது காட்டு வளத்தின் முக்கியத்துவம் பற்றியது என்பதுதான் இந்த பந்திக்கு பொருத்தமானது. அடுத்த 13வது வினாவை பாருங்கோ. இதுல 14 வினாக்கள் இருக்கின்றது, விரைவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். கடிகாரத்தின் முகம் 3 துண்டுகளாக உடைந்து விட்டது. அப்ப கடிகாரம் ஒன்று நாங்கள் வட்டமாக கீறினால் அந்த முகம் 3 துண்டங்களாக உடைத்து விட்டது. இவற்றில் ஒரு துண்டில் 8வது இலக்கத்தில இருந்து 12வது இலக்கம் வரையில இருக்குது. 8, 9, 10, 11 இருக்கின்றது. அப்ப இந்த துண்டம் இப்படியாக உடைந்து விட்டது வைத்துக் கொள்ளுங்கள் என்பவற்றை காணக்கூடியதாக இருந்தது. இன்னொரு துண்டில் இருந்த இலக்கங்களின் கூட்டுத்தொகை 12. அது எந்த துண்டம் எங்களுக்கு தெரியாது. அப்ப இதுல இன்னும் இருக்கக்கூடிய துண்டங்கள் 1ல இருந்து 7 வரைக்கும் இருக்கும். அப்போ 1ல இருந்து 7 வரை உள்ள எண்கள்ல இருந்து இந்த 12ஐ கழித்தால் அடுத்த துண்டில இருந்த கூட்டுத்தொகை எங்களுக்கு தெரியும். அப்போ 1ல இருந்து 7 வரையான தொடர் எண்களின் கூட்டுத்தொகை என்றால் அது எங்களுக்கு தெரியும். 4, 5, 6, 7 என்பதற்கு ஒவ்வொன்றாக கூடிக்கொண்டிருக்கிறது. 7வது முக்கோண எண் 7 தர 8 56. 56 அரைவாசி
அதாவது 28 தான் அந்த கூட்டுத்தொகை. 28 இந்த 12 கழிப்போமாக இருந்தால் மற்ற துண்டில இருக்கிறது 16ஆக இருக்கும். அப்ப கேள்விக்கான விடை 3வது ஆகும். இனி நாங்கள் இந்த பக்க இறுதி வினாவுக்கு விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். கவனிங்கோ, பாடசாலையிலிருந்து நாச்சந்தியை நோக்கி வரும் ஒருவர் தனக்கு முன்னே இருந்த அறிவிப்பு பலகையை பார்க்கிறார். இப்போ ஒருத்தர் என்ன செய்கிறார், நாச்சந்தி ஒன்றில பாடசாலையிலிருந்து வாராருங்கிறான் பாடசாலை. அப்ப இந்த பாடசாலையிலிருந்து வருகின்ற போது இந்த பிள்ளை இதை கவனிக்கின்றது. அப்ப இந்த வலது கை பக்கம் வைத்தியசாலை, இடது கை பக்கம் போலீஸ் நிலையம். வலது கை பக்கம் வைத்தியசாலை, இடது கை பக்கம் போலீஸ் நிலையம், முன்னால் நகரம் இருக்கின்றது முன். அப்ப இப்ப கேட்கப்படுகின்றது, வைத்தியசாலையில இருந்து ஒருவர் இந்த இடத்துக்கு வருகின்ற போது அவருக்கு தெரிகின்றது எப்படி? வைத்தியசாலையில இருந்து ஒருவர் வருகின்றார் என்றால் அவற்றை வலது கை பக்கம் இது, அவற்றை இடது கை பக்கம் இது, முன் இது. அப்ப வலது கை பக்கம் இது தெரியும், நகரம் தெரியும். அப்ப அது நேரே அவர் வைத்தியசாலையிலிருந்து நேராக காட்டுகின்ற போது வலது பக்கம் நகரம் இருப்பது இது, இடது பக்கம் இருப்பது பாடசாலை, இடது பக்கம் பாடசாலை இருப்பது இது, முன்னாள் போலீஸ் நிலையம் இருப்பது இது. அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானது. நான்